கொஞ்ச நாள் முன்னாடி கீரை பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருந்தேன். என்னதான் கீரை வந்துட்டு ஹெல்த்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக கடையில் வாங்குகிற கீரை ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே கீரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதோட காம்பை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து நல்ல திக்காக இருக்கிற காம்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வேர் இருக்கிற காம்பை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து நட்டி வைக்கலாம். ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மண்ணும் நல்லா ஈரமாக இருந்ததுனால இந்த காம்பு எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக மண்ணில் நட்டி வச்சுட்டேன். இந்த கீரையை நட்டி வச்சதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் ஆச்சு. எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரையை நாங்கள் வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நல்ல ஹெல்த்தியான கீரை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.